வணக்கம். வெல்கம் டு தமிழ் அம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. 7-8 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டுக்கோங்க. பீட்ரூட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இது குக்கரில் வேகட்டுங்க. 3 விசில் விட்டுருங்க. இதை வேகட்டும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு காயெல்லாம் வெந்துருச்சுங்க. கரண்டியில் வச்சு லேசாக இப்படி கிளறி விடுங்க போதும். ரொம்ப மசிக்க தேவையில்லை. அடுத்தது அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியை அதிலே ஊற்றிக்கோங்க. இது 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதை கொதிக்க விடலாம். அடுத்தது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஏன் இவ்வளோ போடுறோன்னா பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்க. அதனால் இந்த அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும் குழம்பு. இப்போ இதெல்லாம் தாளித்து இதில் குழம்புல ஊற்றிடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சுட சுட சோறு போட்டு இந்த குழம்பு அதில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா பீட்ரூட்டில் சாம்பாரான்னு யோசிக்காதீங்க. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு, நல்லாயிருக்கும். நன்றி.